இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் முட்டை மசாலா சேர்க்கிறோம். ஸோ வெண்டைக்காய் வச்சு ஒரு முட்டை மசாலா. ஓகே, வெண்டைக்காய் முட்டை மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வெண்டைக்காய், உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, முட்டை. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம அடுப்பை சூடு பண்ணிட்டு இதுல எதுவும் அரைக்கிறதுக்கெல்லாம் இல்ல. ஓகே, அதனால டைரக்டா எல்லாமே வதக்கி செய்ய வேண்டியதான். ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து வெங்காயம் சேர்த்தலாம். நம்ம இதுல ஒன்றும் தாளிசம் சேர்க்கல. உங்களுக்கு தாளிசமே இல்ல. உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து கடுகு, சோம்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து வெள்ளாரி தான் போடணுமா இல்லனா வேற சின்ன வெங்காயம் கூட போடலாம்? சின்ன வெங்காயம்னால நல்லா பொடியா கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சோ வெங்காயம் எது வேணா நீங்க போடலாம். சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தா நீங்க நல்ல பொடிசா தான் கட் பண்ணி போடணும். ஸோ வெங்காயம் வந்து வதங்கணும். அண்ட் எண்ணெய் வந்து நல்லா, எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும் இதுல? இது நார்மலா நம்ம எப்பவும் யூஸ் பண்றோம். அவங்கவுங்க நீங்க என்ன குக்கிங்க்கு யூஸ் பண்றீங்களோ, சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லைன்னா வந்துட்டு ரிஃபைண்ட் ஆயிலோ இல்ல எது யூஸ் பண்ணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து. இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதிரியா தான் இருக்கும். அப்படின்னா நீங்க வந்து அரைச்ச எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இல்ல உங்களுக்கு இதே இதுல கிரேவி வேணும்னா நீங்க இதை அப்படியே அரைச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பொடியா போடாம இதை அப்படியே அரைச்சு ஊத்தி வதக்கிட்டு அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ கலர் மாற ஆரம்பிச்சிருக்குது வெங்காயம். இதுக்கு கொஞ்சமா லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். இது அடி ஒட்டாம இருக்கிறதுக்காக, வதங்குறதுக்கு மட்டும் நம்ம சேர்க்கிறோம், சீக்கிரமா வதங்குறதுக்காக. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு போட்டுருக்குறோம். மொத்தத்துக்கும் இல்லை, இதுக்கு மட்டும்தான். மறுபடியும் மொத்த டிஷ்ஷுக்கான உப்பை வந்து நம்ம வந்து அப்புறமா தான் ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்து இப்போ வதங்கிட்டு இருக்கு. கூடவே தக்காளி சேர்த்தலாம். இப்போ எந்த மாதிரியான குவான்டிட்டி எடுத்துக்கணும்? இப்போ எவ்வளவு? ரெண்டுமே ஒரு பல்லாரி எடுத்தீங்கன்னா ஒரு தக்காளி பெரிய சைஸ்ல. ஓகே, ஸோ அதுக்கு எவ்வளவு வெண்டைக்காய்? 250 கிராம். 1/4 கிலோ வெண்டைக்காவுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துருக்கிறோம். அண்ட் வெண்டைக்காய் அஃப்கோர்ஸ் எஸ், அது அப்படியே கொஞ்சம் வதக்க தண்ணி விடும்ன்றதை விட கம்மியா சுருங்கிடும். ரெண்டாவது நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து தண்ணியில போட்டு வைக்க கூடாது. நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே ட்ரை பண்ணி வச்சிடணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டாம இருக்கும். தண்ணியோட போட்டு வச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு அதிகமாகும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிசுபிசுப்பு வராது. ஓகே, இப்ப இது நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்குது. அண்ட் மசாலா சேர்த்துட்டு தான் அப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்க்க போறோம். நான் நினைச்சேன் யூஸ்வலா வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறமா மசாலா போடுவோமோ அப்படின்னு. இல்ல மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்ப சேர்த்துடலாமா? ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சமா தான் சேர்த்துருக்குறோம். இதுல வந்து இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நல்லா கொஞ்சம் வந்து வதங்கி இருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, கூடவே வெண்டைக்காய். ஓகே, கருவேப்பிலை போட்டுட்டு வெண்டைக்காய் சேர்த்தலாம். இதுல தண்ணி இல்லாமலே எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெண்டைக்காவை இதுல வந்து போட்டு அதோட சேர்ந்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெண்டைக்காயிலையும் ஃபுல்லா நல்லா மசாலா போய் இறங்கும். அண்ட் அதுல இருந்து வரக்கூடிய ஓரளவு அந்த தண்ணி அப்படியே அந்த மசாலா வந்து ஒட்டுக்கா கொண்டு வரதுக்கும் கரெக்டா.
இது வந்து லைட்டா தான் தண்ணி தெளிக்கணும். நல்லா வதக்கிட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு வதக்க விட்டுறணும். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஊத்தக்கூடாது, தெளிக்கணும். லைட்டா தண்ணி தெளிச்சிடலாமா? தெளிச்சிடலாமா இப்போ? பரவாயில்லையா? இந்த அளவு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வதங்கணும். அப்பதான் நமக்கு கிரேவி மசாலா நல்லா இருக்கும். ஏன்னா வெண்டைக்காய் வேகணும்ல. மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இதை நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அடி பிடிச்சிட ஆரம்பிச்சிடும். அதனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. கொஞ்சம் வழவழா குழ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் நேரத்துல வெந்து வரும்போது உதிரி உதிரி ஆயிடும். மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க பண்ணும்போது தக்காளிலையும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வெண்டைக்காய் சேருங்க. ஏன்னா தக்காளிலையும் ஈரப்பதம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த பொரியல் ஆகாது. ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆயிரும் மசாலா பண்ணும்போது. கொஞ்சம் அதாவது ஃபர்ஸ்ட் சட்டி ஃபுல்லா இருந்தது, இப்ப அப்படியே கொஞ்சம் கம்மியா இருக்குது. அப்படியே இன்னும் அது வதங்க 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 கம்மியாயிட்டே வரும். இப்ப முட்டை போடலாமா? எனக்கு கொஞ்சம் வதங்கட்டும். ஏன்னா இப்ப இந்த வழுவழப்பு இல்லாம இருக்குது இப்போ. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டுமா? வதங்கட்டுமா? மூடி விடலாமா? திறந்தே இருக்கட்டுமா? திறந்தே இருக்கட்டும். ஆனா வழவழப்பு இல்லாம இருக்குது இப்போ. வளவளப்பு இருக்காது. இப்போ நம்ம வந்து வெறும் வெண்டைக்காய் வேகணும், அதுக்கான டைம் தான் இப்போ வந்து கொடுக்குறோம். அந்த வழவழப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அது இதுவாயிடுச்சு. ஏன்னா முட்டை போட்டதுக்கு அப்புறமா வேகாது இல்ல வெண்டைக்காய் வேகாது. இது இப்ப நம்ம வேக வைக்கிறதுதான், ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் குக் பண்றதுதான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வேகாது. மூடி போட்டுலாமா? திறந்து மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். தண்ணி தெளிக்கணுமா? இது ஓகேவா? இல்ல தண்ணி தெளிக்க வேண்டாம், போதும். திறந்து பார்க்கலாமா? ஓகே, ஸோ நம்மளுடைய வெண்டைக்காய் முட்டை மசாலா அது வந்து இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? இது ஓகே. இப்ப சரியா இருக்கும்ல? நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க செய்யணும். இல்ல இப்போ கரெக்டா இருக்கும். இதுல வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ஓரமா இப்படி ஒதுக்கிட்டு இந்த பக்கம் லைட்டா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்து இந்த முட்டையை உடைச்சு ஊத்தணும். 2 முட்டை. ஓகே, அதான் தைரியமா எடுக்கிறீங்களே, தைரியமா நாளாச்சு. நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். போதுமா? 2 போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இதுலயே போட்டு நம்ம செஞ்சிடலாம். தனியா வைக்கணும்லாம் இல்ல, இதுல வச்சே அப்படியே மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கரெக்டா வந்துடும். முட்டை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லைட்டா குக் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா அது அப்படியே வெண்டைக்காவோட நம்ம வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கான டைம் கொடுத்துருவோம். இப்போ பாத்தீங்கன்னா குக் ஆயிடுச்சு. அண்ட் எஸ், இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
இதுவுமே நல்லா உதிரி உதிரியா இருக்கும். ரெண்டுமே நல்லா உதிரி உதிரியா இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டா வரும். நல்லா சிம்ல வச்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது மண்சட்டினால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதுவாகும். நீங்க மேபி வேற ஏதாவது பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாவே Easy-ஆ உங்களுக்கு மிக்ஸ் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. இது வந்து முட்டையை நம்ம உடச்சு ஊத்தின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாதான் இது மாதிரி வரும். இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி தோசை மாதிரி ஆயிரும் ஒரே இடத்துல. அதனால நம்ம போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உதிரி உதிரியா வரும், இதோட ஒன்னா சேர்ந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த சூடுலயே வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆயிரும். நீங்க கேட்ட அந்த மாதிரி வளவலான்னு இல்லாம இருக்கா பாருங்க. ஓகேயா? ஓகே. ஸோ மூடி விடலாம திறந்தே இருக்கட்டுமா? திறந்தே இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ ஃபைனலாக மேலே கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு, ஓகே. ஸோ கொஞ்சம் அப்படியே அந்த ஃப்ளேவர் வந்து கொத்தமல்லி வந்து முட்டை அண்ட் வெண்டைக்காவோட சேரட்டும். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் வேக வச்சிருங்க. நல்லா வெந்து வரும்போது இதை ஓரமா அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 2 முட்டையை உடைச்சு அதோட ஊத்தி நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இப்போ வெண்டைக்காவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான வெண்டைக்காய் முட்டை மசாலா தயார்.